இனி நாம ஒரு பீரியட் ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு லூயிஸ் வயலட். இந்த படம் 2024ல வெளியாயிருக்கு. ஆன்லைன் எதுவுமே பார்க்காம நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஓகே. இந்த மூவியுடைய முதல் காட்சியிலேயே 1889 நடக்கிறத காட்டுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 130 வருடங்களுக்கு முன்னால பெண்களுக்கு சம உரிமை கிடைக்காத காலகட்டம். பெண்களுக்கு பேச்சுரிமை கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது, அரசு பதவிகளிலோ இல்ல உயர் பதவிகளோ பெண்களே இல்லாத காலகட்டம். அப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு லேடி தான் ஆசிரியர் ஆகணும்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் லூயிஸ். இவங்க பாஸ்ட் லைஃப்ல பல மோசமான சம்பவங்கள் இருக்கு. சொல்ல போனா இவங்க ஒரு பயங்கரவாதின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னால இருந்து பேசக்கூடிய ஒரு கல்வி அதிகாரி சொல்றாரு. உன்னுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்த்தா குழந்தைகளுக்கு நீ எப்படி ஒரு ஆசிரியையா இருப்ப அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனா என்ன பண்ணது, உனக்கு கவர்மெண்ட் நீ கேட்ட வேலையை கொடுத்துட்டாங்க. ஆனா உனக்கு பணி நியமனம் செஞ்சுக்கக்கூடிய இடம் ஒரு ரிமோட் வில்லேஜ், பெருசா வசதிகள் இல்லாத ஒரு பட்டி காடு, வெளி உலகமே தெரியாத ஒரு அதர பலசான ஊரு. கல்வினா எந்த கடையில எவ்வளவு கிடைக்கும், எத்தனை கிலோ கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல தான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நீ எப்படி தான் தாக்கு பிடிக்க போறேன்னு தெரியல. 3 வருஷத்துக்கு உன்னுடைய நடத்தைகளை என்ன கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசம் தாக்கு பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவமானப்படுத்தும் விதமா லூயிஸ்க்கு முன்னால இருந்து பேசக்கூடிய ஒரு கல்வி அதிகாரி பேசுறாரு. பட் லூயிஸ் என்னால முடியும் சார்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த கிராமத்துக்கு குதிரை வண்டியில இறங்குறாங்க. காட்டை ஒட்டிருக்கக்கூடிய புல்வெளி, மரங்கள் நிறைந்த காடு, அழகான மலைப்பாதைகள், நல்ல சலசலன்ட்டு தெளிவா ஓடக்கூடிய ஓடைகள், ஆறுகள், இப்படி அழகான இயற்கையோடு தான் இந்த கிராமம் ஒன்றி வாழ்றாங்க. நல்லாவே தெரியுது. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம், மரத்தொழில் இது மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு படிப்பறிவு சுத்தமா கிடையாது. குதிரை வண்டி இறக்கி விட்ட இடத்துல இருந்து அப்படி நடந்து ஊருக்குள்ள வராங்க. ரொம்ப தாகமா இருக்கு கொலா மாதிரியான ஒரு அமைப்புல தண்ணி போயிட்டு இருக்கு. அதுல தண்ணியை குடிச்சிட்டு அப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டு உட்கார்றாங்க. அப்போ அங்க இருந்து ஒரு வயசான பாட்டி வராங்க. நான் புதுசா வந்திருக்கிற டீச்சர், இங்க மேயர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து கேட்டா அந்த அம்மா மேலங்கிலையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருந்து போகுது. என்னடா இது, ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கிறோம், பேசினா கூட பேசாம போயிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறப்போ அங்க ஒருத்தன் ஒரு வீட்டுல இருந்து கத்திக்கிட்டு வரான். அவன் பேர் ரெமி. அவருக்கு பின்னாலே ஒருத்தர் வராருல, அவர் தான் மேயர். மேயர் கிட்ட இந்த ரெமி பணம் என்னமோ வாங்கியிருப்பான் போல. அதை கேட்டிருப்பாரு. நான் இப்போதைக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு போறான். டே நில்றா, பணத்தை எப்ப தருவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா மேயர் நம்ம படத்தோட ஹீரோ. இதெல்லாம் பார்த்துட்டு எங்க மேயர் உங்களுக்கு தெரியுமான்னு இவங்க கேக்குறாங்க. நான் தான் மேயர், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா இந்த ஊருக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறதா சொன்னாங்கல்ல, அது நான் தான் அப்படின்னு சொன்னதும், ஓ நீங்க தானா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தொழுவத்துல இதுதான் நீங்க தங்க போற இடம், தோ இதுக்கு பின்னாலதான் என்னோட வீடு இருக்கு, உங்களுக்கு எந்த உதவினாலும் கேட்டுக்கோங்க. சாதாரண ஸ்கூல் பசங்களுக்கு நீங்க டீச்சரா மட்டும் இருக்க போறது கிடையாது, எனக்கு நீங்க செக்ரட்டரியாவும் நீங்க இருந்து வேலை செய்யணும். இதுவும் கவர்மெண்ட்ல இருந்து வந்த ஆர்டர். பாக்குறேன் எத்தனை நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன்ட்டு அவருமே இப்படி சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு நாள் இரவு அந்த மாட்டுச்சாணத்தோட ஸ்மெல்லையே வைக்கோல்லையே இவங்க ஸ்டே பண்றாங்க. யாருக்கோ லெட்டர் கூட எழுதுறாங்க. கையிலேயே ஒரு கேமரா கொண்டு வந்திருப்பாங்க போல. முதல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு அவங்க பசங்க கல்வி கத்துக்கிறதுல ஆர்வம் இருந்துச்சுன்னா நான் போட்டோஸ்லாம் எடுத்து அந்த போட்டோக்குள்ள நான் உங்களுக்கு தபால் மூலமா அனுப்பி வைக்கிறேன்ட்டு யாருக்கோ கடிதம் எழுதுறாங்க. மறுநாள் காலையிலேயே அந்த மாட்டு தொழுவத்தை அவங்க ஸ்டே பண்ற மாதிரி சுத்தப்படுத்துறாங்க. சுத்தப்படுத்திட்டு அவங்க கொண்டு வந்த துணிமணிகள்லாம் துவைக்கிறதுக்காக ஒரு நீரோடை பக்கமா வந்தா எதிர்த்தாப்புல இந்த ஊருக்காரங்களாம் வராங்க. வணக்கங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்தா ஒருத்தன் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் திரும்பி பாக்குறான். அதுவும் உங்க அப்பா, ஹே என்ன பின்னால திரும்பி பாக்குற வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இது இந்த ஊர்ல ஒருத்தன் கூட நம்ம கிட்ட பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பாக்குறப்போ அங்க இந்த ஊரோடைய ஃபாதர் வராரு. அவரே பேச்சு கொடுக்குறாரு. நீங்க தானே புதுசா வந்திருக்கிற டீச்சர், நான் தான் இங்க இருக்கக்கூடிய சர்ச்சோடைய ஃபாதர் அப்படின்னு பேச்சு கொடுக்க, நீங்களாச்சும் பேசுறீங்களே யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்றப்போ நீங்க புதுசுல அப்படிதான் இருக்கும் அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்ட்டு பேசிட்டு அப்படியே நேரா வந்தா ஒரு ஓடை. அங்க இவ்வளவு மாதிரி நிறைய பெண்கள்லாம் துணி துவைச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன குழந்தைகள் கூட வீட்டு வேலைகள் பாக்குற மாதிரி துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குறா. சோ படிக்க வேண்டிய வயசுல பெத்தவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வேலைகள் தான் கத்து கொடுக்குறாங்கன்னு இதெல்லாம் பாத்துக்கிறா. ஊர்ல இருக்கிற மக்களும் பாக்குறாங்க. அங்க பாரு புதுசா வந்திருக்கக்கூடிய டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு குஸ் குசுன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் இவளுக்கு ஒரு லெட்டர் வருது பாரிஸ்ல இருந்து. அது ஒரு போஸ்ட்மேன் கொடுக்குறாரு. அவர் இந்த ஊருக்காரர் தான். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டியும் அவங்களுடைய பேத்தியும் போறாங்க. அந்த பேத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்து கை காட்டுறா. அது வேற யாருமே கிடையாது, மேயர் இருக்கிறாருல அவருடைய பொண்ணு தான். அது மேயருடைய அம்மா. பட் பாட்டி அங்க இருந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. 2-3 நாளா ஆயிடுச்சு. ஸ்கூல்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ப்ராப்பரா எதுவுமே கிடையாது. இந்த மாட்டு தொழுவத்துல தான் தேவனா இவங்க பள்ளிக்கூடம் நடத்தணும் அப்படின்ட்டு மேயர் சொல்லிட்டு போயிட்டாரு. படிக்கணும்னு விருப்பப்பட்டு ஒரு பசங்க கூட வரல. அதனால போஸ்ட்மேன் கிட்ட சொல்றா, முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஸ்கூல் ஓபன் ஆயிருக்குன்ட்டு பசங்க கிட்ட பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்டதும் ஓகே மேடம் அங்க இருந்து போயிருந்தாரு. கட் பண்ணா இரவு மேயருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் போஸ்ட்மேன் தான் ரீட் பண்றாரு. இந்த ஊர்லயே போஸ்ட்மேனுக்கு மட்டும் தான் படிக்க
தெரியும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட லெட்டர் போல. அப்படி ரீட் பண்றப்போ கூடவே ரெமி அண்ட் ஜான் சொல்லிட்டு ஒருத்தர், அது போக மேயரோட அம்மான்ட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. ரெமிக்கு நம்ம ஹீரோன் வந்தது சுத்தமா பிடிக்கல. இப்ப இவங்க வந்துட்டாங்க, இதுக்கு பள்ளிக்கூடம் வேணும், பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் சொன்னா அதுக்கு நம்ம வரி காசுல தான் பிடிப்பாங்க. பள்ளிக்கூடம்லாம் இப்ப தேவையா? நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்தலன்னு சொல்லி தான் நம்ம பசங்களையே வேலைக்கு கூப்பிட்டு போறோம். இதுல அவங்களையும் படிக்க அனுப்பிட்டா நம்ம எப்படி விவசாயத்தை பாக்குறது அப்படின்ட்டு பிற்போக்கு சிந்தனையாவே அவர் பேசுறாரு. ஆனா அந்த போஸ்ட்மேனுக்கோ ஜானுக்கோ மேயருக்கோ இவன் சொல்றதுல உடன்பாடு இல்ல. மறுநாள் மாட்டு தொழுவத்தை நம்ம ஆள் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடமா மாத்தி போர்டு கூட வச்சுட்டாங்க. மேயர் அந்த பக்கமா மர வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா மேயர் என்ன வேலை பாக்குறாருன்னா, அவர்கிட்ட நிறைய நிலம் இருக்கு. சொல்லப்போனா இந்த ஊருடைய பண்ணையாரே இவர் தான். இருந்தாலும் அவருக்கு இந்த மர வேலைகள், இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்யறதுல ஒரு பேஷன், ஒரு ஆர்வம் இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த பக்கமா வேலை பார்க்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பசங்க யாராச்சும் வரமாட்டாங்களான்னு பாக்குறப்போ ஒரே ஒரு பையன், சின்ன பையன் வாரான். இது யாருன்னா இந்த ரெமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா, அவனுடைய பையன் தான். அப்பா ஒரு பையனாச்சும் வந்தான் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி சந்தோஷப்படுறாங்க. நேரா பாத்தீங்கன்னா மேயர்கிட்ட போயிட்டு உங்க பட்டறையில எனக்கு வேலை போட்டு கொடுக்க முடியுமான்னு கேக்குறான். அவரும் சரிதா புடி அப்படின்ட்டு ஒரு வேலையை கொடுக்குறாரு. நேரா நம்ம ஹீரோன் வந்துட்டு கத்துறாங்க, எங்க பசங்களுக்கு கல்வி கத்து கொடுக்கதான் நான் எங்க வந்திருக்கிறேன், கண்ணு முன்னாலே ஒரு சின்ன பெண்ணுக்கு வேலையை போட்டு கொடுக்குறீங்களேன்னு சொன்னா, இங்க பாரு அவன் இஷ்டம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நாளாவே அவனுக்கு மர வேலைகள் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆக்சுவலா அவன் பேர் பாத்தீங்கன்னா ஜூல். குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் தெரியுமா, கம்ப்ளைண்ட் பண்ணா அவ்வளவுதான், பிடிச்சி உங்களை உள்ள வச்சிருவாங்கன்னு சொன்னா நீ அப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ணா நிரந்தரமா இந்த ஊர்ல உன்னால இருக்க முடியாதுன்ட்டு அப்படி மிரட்டுறாரு. நேரா போயிட்டு கமக்கமா உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. பசங்க யாராச்சும் வருவாங்களான்னு வெயிட் பண்ணி பாக்குறா. ஒரு நாள் 2 நாள்ட்டு ஒரு வாரம் கடந்து போயிருது. மாட்டு தொழுவத்திலேயே பசங்களுக்கு டேபிள் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இந்த ஊர் மக்கள் யாருமே அவங்களுடைய பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற மாதிரியே தெரியல. பல முயற்சிகள் எடுத்து பார்த்தோம், ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. விரக்தி அடைஞ்சு இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி உடைக்கிறா. இதை பார்த்துட்டு மேயருடைய அம்மா வராங்க. சோகமா இருக்கிறத பார்த்து அவளுக்கு என்னமோ சூப் கொடுக்குறாங்க, குடிமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இப்ப பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற மக்களுக்கு உன்னை பத்தி ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம புள்ளைய இங்க அனுப்பி வச்சா அவங்களுக்கு எதிர்காலம் நல்லபடியா அமையும் சொல்லிட்டு அவங்க நம்பணும் அப்படின்னு அவங்க பசங்களை இந்த ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போயிருந்தாங்க. எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனு யோசிக்கிறா. அன்னைக்கு நைட்டு அந்த பாட்டி பாத்தீங்கன்னா மேயர்கிட்ட, டே நம்ம பக்கத்துலயே ஆம்பளை துணை இல்லாத ஒரு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லது கிடையாது, நீயும் ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒண்டியா இருக்கிற. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேயருடைய பொண்டாட்டி வந்து ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிட்டாங்களாம். ஸோ ஒரு சின்ன பொண்ணு வச்சுக்கிட்டு நீனு தனியா இருக்கிற, நானும் எத்தனை நாள் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல, எனக்கு என்னமோ அந்த டீச்சரை கடவுளா பார்த்து தான் உனக்கு துணையா அனுப்பியிருப்பாரு போல, நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை நீ பண்ணி கொடு, கடவுளா பார்த்து உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாரு அப்படின்ட்டு இந்த பாட்டி வர சொல்ல மேயருமே யோசிக்கிறாரு. ஸோ அம்மா சொன்னதுக்கு அப்புறமா லூயிஸ் மேல அவருக்கு ஒரு காதல் ஏற்பட்ட மாதிரி தெரியுது. ஸோ லூயிஸ்க்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலான்ட்டு மறுநாளே பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போறாரு. பசங்களுடைய பெற்றோர்கள் நேரடியா பேசி ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அப்படி ஒரு பெற்றோரை போய் பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பையனை படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசைதான், ஆனா காசு இல்லையேன்னு சொல்றாங்க. காசுலாம் தேவையில்லைங்க, இது ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாலும் இருந்தாலும் நிலத்தை கவனிக்கணும், அதை கவனிக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு தாத்தா ஒரே ஒரு பேரனை கவனிச்சுட்டு வருவாரு போல. தாத்தா அவங்க பேரனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டா, அவனுக்கு படிச்சு புத்தி வந்துச்சுன்னா என்ன உதச்சி வெளியே தள்ளிடுவானே, அதாவது படிச்சவங்களாம் நான் தான் புத்திசாலி அப்படின்ட்டு வீட்டுல அதிகாரம் பண்ணி பேசுவாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ரெமி கிட்ட வாராப்ல. ரெமிக்கு ஆக்சுவலா ஜூல்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறானா, மேயர்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறானே ஜூல்னு சொல்லிட்டு ஒரு பையன். அது போக ஜூலுக்கு வந்து ஜீன் சொல்லிட்டு ஒரு அக்கா கூட இருக்கிறா. சோ இந்த மாதிரி அவங்ககிட்ட உங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்களா அப்படின்னு சொன்னா, அவன் இது வேஸ்ட் ஆஃப் டைம், நீங்க போட்டு கேட்கறதுக்கு பதிலாக ஊரை விட்டு காலி பண்ணுங்கன்ற ரேஞ்சில் சொல்றான். யாருமே அனுப்புற மாதிரி தெரியல. ஃபைனலி நம்ம போஸ்ட்மேன் கிட்ட வந்துட்டு கேட்கிறப்போ போஸ்ட்மேன் வந்து என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் அனுப்புறேன், ஆனா எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணுமே. என்ன உதவின்னு கேட்டா, ஆக்சுவலா போஸ்ட்மேனுடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு, மருத்துவ வச்சு இப்ப பனிக்காலம்ங்கிறதுனால வர முடியாது, நீங்க பிரசவம் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஓகே பாக்குறேன்னு சொல்லிட்டு தாய்க்கும் சேய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவமா குழந்தைய பெத்து கொடுக்குறாங்க. போஸ்ட்மேனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. மேயர் கூட வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. சாதாரண ஒரு டீச்சருக்கு கூட பிரசவம் பார்க்க தெரிஞ்சிருக்கே அப்படின்னு கடவுள் ரேஞ்சில் வந்து பாக்குறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் மேல ஒரு மரியாதை ஏற்படுது. மேயரே மத்தவங்களை எதுக்கு நம்ம கேட்கணும், ஏன் பொண்ணை நான் அவங்க கிட்ட அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணை அனுப்பி ஏதாச்சும் ஒன்று கத்து கொடுங்க, 4 எழுத்து இவளும் படிச்சு பெரிய ஆளா ஆகட்டும், உங்களை மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. அப்புறம் எனக்குமே எழுத படிக்க தெரியாது, இந்த வயசுல கூட என்னால கத்துக்க முடியுமான்னு கேட்கிறப்போ கண்டிப்பா முடியும், அதுக்கு வயசு வித்தியாசம் தேவையில்லைன்னு சொன்னதும் ஓகே நான் ஃப்ரீ டைம்ல வந்து கத்துக்கிறேன்ட்டு அங்க இருந்து சிரிச்சுட்டு போறாரு. சோ அப்புறம் மேயருடைய பொண்ணுக்கு இவங்க கத்து கொடுக்க இன்னும் 2 பசங்க வராங்க. யாருன்னா போஸ்ட்மேனுடைய பசங்க தான். சோ தன்னுடைய வகுப்புக்கு 3 பேர் வந்திருக்கிறாங்கன்னு
சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா லெட்டர் யாருக்கும் வந்து எழுதுறா. அங்க எங்க கேமரா தூக்கிட்டு போயிட்டு போட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ சொன்னாங்கல்ல, இந்த ஊர் மக்களுக்கு எப்போ அவங்க பசங்களுக்கு கல்வி தேவைன்னு நினைக்கிறாங்களோ அப்போ நான் போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன்னு சொன்னாங்கல்ல. யாருக்கோ எடுத்து அனுப்பி விடுறாங்க. அது போக இந்த மாதிரி பிரசவம் பார்த்ததின் காரணமா இவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நம்பிக்கை கூட மக்கள் கிட்ட வருது. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தப்போ ஒரு பாட்டி கூட பேசாம தண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்களா, அந்த பாட்டி கூட இவகிட்ட பேசிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவளுக்கு. இதுக்கப்புறம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு பசங்களா இவளுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேயர் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்வியை வந்து ஆர்வமா கத்துக்கிறாரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-13 பசங்க கிளாஸ்ல சேர்ந்துருக்காங்க. ரொம்ப ஆர்வமா கத்துக்கிறாங்க. இதில் ஜூல் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான். முயல் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறதுன்னு இருக்கிறான். இவன் வயசு பசங்களாம் டே நாங்களாம் ஸ்கூலுக்கு போறோம் நீ வரலையான்னு கேக்குறாங்க. ரொம்ப அமைதியாவே இருக்கிறான். நகரப்புறத்துல இருந்து பசங்களுக்கு தேவையான பெஞ்சு சேர்லாம் வந்து புதுசா கவர்மெண்ட்ல இருந்து கேட்டிருப்பாங்க போல, அதெல்லாம் வந்து இறங்குது. மேயர் தான் எடுத்து வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் மேயருடைய அம்மா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஓஹோ நம்ம பிள்ளைக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, 2 பேரும் சேர்ந்தா நல்லதுதான் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. வெளி உலகமே தெரியாத இந்த பசங்களுக்கு கல்வி மூலமா நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. மேப் மூலமா ஓஹோ இப்படிலாம் ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் பசங்களுக்கு கல்வி ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணை துரத்தி பிடிச்சி விளையாடுறான். அதாவது அவங்க வேலை செய்யற இடத்துல. அப்போ அங்கிருந்து ஒருத்தர் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, அங்க என்ன விளையாட்டு, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வேற யாரு, நம்ம ரெமி தான். அந்த பொண்ணு யாருன்னா ரெமியோடைய பொண்ணு, அதாவது ஜூலோடைய அக்கா தான். ஸோ அந்த 2 இளம் சிட்டுகள் காதலிக்கிறாங்க. அது வீட்டுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வயல் வேலைகள் போக்கிட்டு இருக்கு. இது மேயருடைய இடம் தான் போல. ஸோ வேலைகள்லாம் மும்மரமா நடக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஊரு 2 லேடிஸ், அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுல 2 பேர் இவங்க தான். மிச்ச 2 பேர் எங்க சொந்தக்காரங்கள இருக்கிறாங்க, சும்மா ஜஸ்ட் ஃபனுக்கு. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, வர வர மேயர் மாறிக்கிட்டே வராரு. பின்ன என்ன, அதான் அந்த டீச்சர் வந்திருக்கிறாளே அவ தான் மசக்கி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். மேயர் கிட்ட தான் இம்புட்டு சொத்து இருக்குல்ல பல்ல காமிச்சு விழுந்திருப்பா. கோழி சுத்தி வர சேவல் மாதிரியே சுத்தி சுத்தி வராரு போல. ஏதோ படிக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துக்கிறாங்களாமே. தனியா இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த காலத்துல யார் தான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை துணை இல்லாம இருந்த ஒரு பொண்ணை எப்படி டிசைனா பேசுவாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வகுப்புகள் ரொம்ப ஜாலியாவே போய்கிட்டு இருக்கு. ஜூல் மட்டும் கிளாஸுக்கு வரலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்கிறான். நம்ம மேயர் கூட கேட்கிறாரு, டே என்ன இஷ்டம் இருந்தா போய் சேர வேண்டியதானே அப்படின்னு சொன்னா அவன் பாட்டுக்கு மர வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கிறான். கிளாஸ்ல சேர்ந்தா அவங்க அப்பா ரெமி சும்மா விட மாட்டான்ல, விருப்பம் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்காக தான் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்டர்வல் டைம், அந்த டைம்ல பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மேயருடைய அம்மா முதுக பிடிச்சிட்டு கீழே உட்காடுறாங்க. என்னாச்சு தெரியல, ஓடி வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்லம்மா ரொம்ப நாளா இப்படிதான் ஒரு வழியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் உட்கார வச்சு பேசுறாங்க. அப்போ மேயர் ரொம்ப சந்தோஷமா அவருடைய பொண்ணுக்கு எப்படி சுத்தில பிடிச்சி பட்டையில ஆணி அடிக்கணும்னு சும்மா விளையாட்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்டர்வல் டைம்ல. அதை பார்த்துட்டு அந்த பாடி சொல்றாங்க, இப்படி அநியாயமா ஒரு பொட்டை பிள்ளையை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாலே எப்படிதான் மனசாட்சி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. யாரை பத்தி சொல்றாங்கன்னா மேயருடைய விட்டு போன மனைவியை பத்தி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் செஞ்சு கூடான்ட்டு நான் பல முறை சொல்லி பார்த்துட்டேம்மா, கேட்க மாட்டேங்கிறான். எனக்கும் வயசாயிருச்சு, எந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியல. என் பேத்தியை நினைச்சோம் என் பையனை நினைச்சோம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் மனக்குமுறல்லாம் இவகிட்ட கொட்டுறாங்க. கூடவே இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு ஆம்பளை துணை இல்லாம இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஆனா புரிஞ்சுக்க முடியுது, உனக்கு பின்னாலையும் ஏதாச்சும் துயர சம்பவங்கள் இருக்கும். அதை கடந்து அது எல்லாமே விட்டுட்டு தான் இங்க வந்திருப்பேன்ட்டு உன்னை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை பத்தி நீ சொல்ல வேண்டாம். ஆனா கொஞ்சம் நினைச்சு பாரு, என் பையனும் ஒண்டியா தான் இருக்கிறான், நீனும் தனியா தான் இருக்கிற அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் சேர்க்க வைக்கிறதுக்கான ஒரு பேச்சு எடுக்கிறாங்க. அவங்க என்ன பேச வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டே இவ, அம்மா எனக்கு பசங்களுக்கு கிளாஸ் இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து நாசுக்கா எஞ்சி போயிருந்தாங்க. அப்புறம் பசங்க போனதுக்கு அப்புறமா மேயருக்கு மட்டும் தனியா இவங்க பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட மேயர் ரொம்ப வெளிப்படையா கேட்கிறாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. இவ ரியாக்ஷன் வச்சு பாக்குறப்போ அதுல விருப்பம் இல்லைன்னு தெரியுது. பட் நான் உடனே கேட்கல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நம்ம டவுன் ஹால் மீட்டிங்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்களாம், அதுக்கு நீ வந்துரு என்னுடைய செக்ரட்டரி அப்படின்னு சொல்ல. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுன் ஹால் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் தான் நடத்துறாங்க. அதுல வேற யாருமே கிடையாது, மேயரு, அப்புறம் வந்து போஸ்ட்மேன், அப்புறம் ஜான் சொல்லிட்டு ஒருத்தர். இது போக மேயருடைய அம்மா வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க போல. அந்த சரகை போட்டு ஜானும் போஸ்ட்மேனும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜானுங்கிறவருடைய பையன் தான் ரெமியோடைய பொண்ணை லவ் பண்றான். இளம் சிட்டுகள் காதலிக்கிறதா சொன்ன தெரியுமா, அவங்க தான். ஸோ இந்த மாதிரி மீட்டிங் போயிட்டு இருக்கு. அங்கிருந்து நம்ம ஹீரோன் வராங்க. போஸ்ட்மேன் ஒரு லெட்டர் கொடுத்து இதை படிங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றப்போ அதை நம்ம ஹீரோன் படிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஊருக்கு வந்து ஸ்கூல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் தங்களுடைய பசங்களுக்கு கல்வி தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு மனசா ஏத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து டவுன் ஹால்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடம் வர வேண்டியதா இருந்துச்சு.
அது வேணாம், எங்க பசங்களுக்கு ஸ்கூல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி டவுன் ஹாலுக்கு பதிலாக இவங்க ஸ்கூலை தான் கேட்டிருக்கிறாங்க போல. அது சம்பந்தப்பட்ட அப்ரூவ் தான் லெட்டரா வந்திருக்கு. இதை படிச்சதுமே நம்ம ஹீரோனுக்கு அப்படி ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு ஆகிறது. அப்ப இந்த ஊர் மக்கள் கல்வி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா, ஆசைப்படுறாங்களா? ஓ மை காட், என்னால நம்பவே முடியலன்னு சொல்றா. ஆரம்பத்துல எப்படி நினைச்சா, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பசங்களுக்கு எஜுகேஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு முழுசா நம்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மேயர் முன்னிலையில இந்த ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தையும் கட்டுறாங்க. மும்முரமா மர வேலைகள் போயிட்டு இருக்கு. ஊர் பொதுமக்கள் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றாங்க. அதுலதான் ஜானுடைய பையனும் ரெமியுடைய பொண்ணும் கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே அவங்களுக்குள்ள அந்த காதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ ஒரு வழியா மரத்தாலே பாதி வேலைகள் முடிச்சாச்சு. இன்னும் கூரை போட வேண்டியதுதான் பாக்கி. கூரை போடணும், சுத்தி அடையணும், அவ்வளவுதான் மிச்ச வேலை. வேலையை முடிச்சுட்டு போஸ்ட்மேன் ஜான் அப்புறம் மேயர் எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து ரெமி கோவத்துல ஓடி போறான். ஏ ஜான், இனிமேல் உன் பையன் என் பொண்ணு பின்னால வந்தா அவ்வளவுதான், வெட்டி வகுந்துரும் பாத்துக்கோ. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? எத்தனை முறை வான் பண்ணிட்டேன், இனிமேல் வர சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கோவப்பட மேயர் வராரே. அந்த வயசுல அதெல்லாம் வரக்கூடிய விஷயம் தான்ப்பா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? உள்ளூர்லயே உனக்கு மாப்பிள்ள கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுன்னு சொல்றாரு. அப்புறம் ரெமியை காம் பண்ணிட்டு சரக்கு போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப போத வாக்குல இந்த போஸ்ட்மேன் சொல்றாரு, டீச்சர் எழுதக்கூடிய லெட்டர்ஸ்லாம் நான் தினமும் அவங்களுக்கு தெரியாம படிக்கிறேன். நம்ம ஊர் மக்களை பத்தி அவங்க ரொம்ப பெருமையா சந்தோஷமா பிடிச்சிட்டுக்கலாம் சொல்லி யாருக்கோ லெட்டர் போடுறாங்க அப்படின்ட்டு அவங்க ரகசியமா எழுதக்கூடிய லெட்டர்ஸ்லாம் ரீட் பண்ணதை பத்தி இவர் பாட்டுக்கு போதில் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பக்கமா மாட்டு தொழுவத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை காலி பண்ணி இப்ப புதுசா கட்டிருக்கிற அந்த மர பள்ளிக்கூடத்துக்கு பொருட்கள்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. அப்போ ஜூல வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன பசங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதை ஓடி போயிட்டு நம்ம ஹீரோன் தடுக்கிறாங்க. அவனை விடுங்கடா, நீங்க இந்த பொருட்கள்லாம் கொண்டு அங்க அடிக்க வைங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு இங்க கீழே கிடக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து ஜூல் எடுத்து வச்சிட்டு இருக்கிறான். ரொம்ப அன்பா பேசுறா. உனக்கு ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா? புது பள்ளிக்கூடம் கட்டி இருக்கோம், நீ வேணா வாரியான்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல எனக்கு டிராவல் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்றான். டிராவல் பண்ணணும்னு ஆசையா? உனக்கு படிக்க தெரிஞ்சாலே போதும், கதைகள் மூலமா நீ ஒவ்வொரு ஊருக்கும் டிராவல் பண்ணலாம். ஆமா, அது என்ன தொங்க விட்டுருக்கிறன்னு கேட்டா, அவனுக்கு தான் மீன் பிடிக்கிறது, முயல் பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ பறவை பிடிக்கக்கூடிய சின்னதா ஒரு ட்ராப் போல ரொம்ப அழகா அவனே பண்ணிருக்கிறான். சொல்ல போனா ஜூலுக்கு இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்யறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால தான் மேற்கிட்ட மர சம்பந்தப்பட்ட வேலை செய்யறதுக்காக சேர்ந்துருக்கிறான். ஆனா படிப்பு தான் முக்கியம், நீ வந்து ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்போ அங்கிருந்து மேயர் வந்திருந்தாரு. மேயர் வந்ததுமே அங்கிருந்து அவன் போயிட்டான். அவன் இஷ்டத்துக்கு விடு, எல்லாருமே படிக்க போயிட்டா எதிர்காலத்துல யார் தான் இந்த ஊர்ல விவசாயம் பாக்குறது, மற்ற வேலைகள்லாம் செய்யறது அப்படின்னு இப்படி பேசிட்டு போறாரு. பின்னாலே போயிட்டு, ஏன் அவனா படிக்க கூடாதா, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இந்த ஊருக்குன்னு சில பாரம்பரியங்கள் இருக்கு, நீ எல்லாத்துலயும் மூக்க நுழைக்காத, கல்வி தேவைதான், கண்மூடித்தனமா தேவையில்ல. எல்லாரும் படிச்சுட்டா அரசாங்க உத்தியோகம்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருவான், இந்த கிராமத்தை யாரு பாத்துக்கிறது, நான் தான் புத்திசாலி, நான் தான் பலசாலின்ட்டு எல்லையில போய் நிப்பான், குண்டடி போட்டு செத்து போனா அந்த அவன் குடும்பத்தை யாரு பாத்துக்கிறது, இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. எதுக்கு இப்போ சம்பந்தம் இல்லாம இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறப்போ, தெரியும் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, நீ போட்ட லெட்டர்ஸ், உனக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட்மேன் படிச்சு சொல்லிட்டாரு. நீ பாரிஸ்ல ஒரு கம்யூன் அமைப்புல இருந்து தானே ஜெயிலுக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி இந்த ஆசிரியர் பணிக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ நம்ம ஹீரோன் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. ஒண்ணுமே பேச முடியல. சோ பாரிஸ் கம்யூன் அப்படிங்கிறது கம்யூனிசம் தான், எல்லாருக்குமே சம உரிமை, மொத்தமா இருக்கக்கூடிய நிலங்களை வந்து பொதுவா பிரிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இவர் வந்து முற்றிலும் எதிரானவர். இங்க இருக்கிற நிலங்கள் எல்லாமே விவசாயிகளுடையது, நீ அதை பொதுவா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நீ பசங்க கிட்ட இந்த மாதிரி கருத்தை விதைக்கிறியா, இப்படி சொல்லி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாருங்க கல்வி வேற, என்னுடைய அரசியல் நோக்கமே வேற, அதை தான் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றப்போ அது வார்த்தையில சொன்னா மட்டும் போதாது, நீ பசங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும், எக்கு தப்பா எந்தாச்சும் அவங்களுக்கு தப்பான வழியில நீ கத்து கொடுத்த நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு வான் பண்றாரு. நம்ம ஹீரோன் என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கறது கூட ஒரு முழுசா கேட்கல. அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஹீரோன் அப்படி சோகமாவே முழுசா கட்டப்படாத அந்த மர பள்ளிக்கூடத்துல தான் தங்குறாங்க. அதே சமயம் அன்னைக்கு நாள் இரவே ஜானுடைய பையனும் ரெமியோடைய பொண்ணும் இங்க இருந்து நம்மள ஒண்ணு சேர விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டுமே பாத்தீங்கன்னா வீட்டு விட்டு ஓடிடுதுங்க. மறுநாள் காலையில வழக்கம் போல ஆத்தங்கரைக்கு சோப் போடுறதுக்காக நம்மால் வராங்க. சோ அங்க இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஜானுடைய பையனும் ரெமியோடைய பொண்ணும் ரொம்ப நாளா ஒன்னா சுத்திட்டே இருந்தாங்க, ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த போஸ்ட்மேனால நம்ம ஹீரோன் பத்தி ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருச்சு. அதுலயும் அந்த 4 பேர் 4 விதமா பேசுறதுல 2 பேர் இருப்பாங்க தெரியுமா, அந்த லேடிஸ் 2 பேர் தான் பேசிக்கிறாங்க. அதான் ஏதோ தப்பா நினைச்சேன், இந்த பொண்ணு எங்கேயோ தப்பு பண்ணிட்டு தான் இங்க வந்து தலைமறைவா இருக்கிறா, இவகிட்ட நம்ம பசங்க எப்படி அனுப்பி வைக்கிறது, இவ பாரு இப்படி 2 பேரும் ஓடி போயிட்டாங்க, அதுக்கு கூட இவ தான் காரணமா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் காதுல கேட்கிற மாதிரியே அந்த லேடியில ஒருத்தி மட்டும் தான் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கிறா. நம்மால் ரொம்ப பொறுமையா அங்க பாருங்க, நீங்க எதோட எதையோ சேர்த்துட்டு இருக்கிறீங்க, நல்லதுக்கு இல்லைன்னு சொல்றப்போ, என்னடி நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம ஆள்கிட்ட சண்டைக்கு போறா. நம்மளும் சும்மா இல்ல, வாடி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே தண்ணியில முட்டிக்கிறாங்க. நம்மால் தான் அந்த லேடியை போட்டு தண்ணியில முக்கி துவைச்சு எடுக்கிறா. இவங்க என்னதான் எனக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிச்சாலும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கல்வி கத்துக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வர பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தீவிரமா பாடம் எடுக்கிறா. நீங்க படிச்சு என்ன ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாருமே அவங்க விருப்பம் சொல்றாங்க. அது ஒரு பையன் சொல்றான், எனக்கு விவசாயம் ஆகிறது தான் இஷ்டம்னு சொல்றான். எது வேணாலும் ஆகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா யாரும் உங்களை கட்டாயப்படுத்த கூடாது, நீ இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது.
அடிப்படை கல்வி உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ அது உங்க விருப்பம் தான் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பாடம் எடுக்கிறாங்க. பாடம் எடுத்து பசங்களாம் போனதுக்கு அப்புறமா இந்த ஊருடைய ஃபாதர் வராரு. இவளை பத்தி ஊர்ல எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்திருப்பாரு. ஆரம்பத்துல கோபப்படுற மாதிரி தான் கேட்கிறாரு. அப்புறம் இவ சொல்றா, என்னுடைய நியாயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்ட்டு. இப்பதான் இவருக்கு நடந்த அநீதியை பத்தி சொல்றா. கஷ்டப்படுறவங்களுக்கு பசியை போக்குறதுக்காகவும் ஏழைகளுடைய வீட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இவங்க போராட்டத்துல இறங்கினாங்களாம். ஆனா அரசுக்கு எதிராக நடத்தின இந்த போராட்டம் ஆர்மியால ரொம்ப வக்கரமா மாறி போயிடுச்சு. துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறாங்க, பெண்களை வயது வித்தியாசம் இன்றி கற்பழிச்சிருக்கிறாங்க, வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க, பல ஆண்களை கொன்றுகிறாங்க. அந்த போராட்டத்துல தான் லூயிஸ் கூட அவருடைய கணவரையும் குழந்தையும் இழந்திருக்கிறார். அப்புறம் ஜெயில பிடிச்சு போட்டுக்கிறாங்க. குடும்பத்தை இழந்து போய் தவிச்சிருந்த இவ நாமளே செத்துறான்னு சொல்லிட்டு ஒரு முடிவும் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த பசங்க இவளை உயிரை காப்பாத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அங்க இருந்த பசங்களுக்கு சிறையிலே வச்சு பாத்தீங்கன்னா அவங்க கதைகள் சொல்றது, அவங்களுடைய அறிவு தாக்கத்துக்கு ஏதாச்சும் தீனி போடுறதுன்னு சொல்லிட்டு அங்கதான் அவருடைய ஆசிரியர் பணி தொடங்கியிருக்கு. சிறையை விட்டு வந்ததுக்கு அப்புறமா கல்வி தகுதி அடிப்படையில தான் இவளுக்கு ஆசிரியர் பணி ஒதுக்கி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க போல. சோ இவங்களுக்கு நடந்த அநீதியை மேலோட்டமா சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டு ஃபாதர் கூட உடஞ்சு போயிருந்தாரு. மன்னிச்சிருப்பா, நான் ஏதோ தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு இவளும் சொல்றா, அங்க பாருங்க, நான் குழந்தைகளை தப்பான வழியில நடத்த மாட்டேன், அவங்களுக்கு தேவை கல்வி மட்டும்தானே, அதை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய அரசியல் நோக்கத்தையோ என்னுடைய சித்தாந்தத்தையோ நான் யாருக்கிட்டையும் திணிக்க போறது கிடையாதுன்னு சொல்லி ஃபாதர் கிட்ட புரிய வைக்க ஃபாதரும் சொல்றாரு, ஓகேம்மா, எனக்கு புரிய வச்ச மாதிரி ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே நீ புரிய வைக்க முடியாது, அதுலயும் நீ ஆம்பளை துணை இல்லாம வேற இருக்கிற, நீ சிட்டில வளர்ந்த பொண்ணு, அங்க சகஜமா இருக்கலாம், கிராமத்துல அப்படி எடுத்துக்க மாட்டாங்க, நாலு விதமா பேசத்தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ போஸ்ட்மேன் அங்க இருந்து அறக்க பறக்க ஓடி வந்து மேயருடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. கட் பண்ணா அவங்களுடைய இறுதி அஞ்சலி தான். எல்லாருமே சோகமா இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம இந்த தபால்காரரை பார்த்து, சார் தயவு செஞ்சு எனக்கு வரக்கூடிய லெட்டர்ஸோ நான் போடக்கூடிய லெட்டர்ஸோ பிரிச்சு படிக்காதீங்க, உங்களால எவ்வளவு பிரச்சனை தெரியுமான்னு சொல்றப்போ, சாரி மேடம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரெமி ரொம்ப ஓவரா குடிச்சிட்டு இருக்கிறான். பொண்ணு விட்டு ஓடிட்டால அதை நினைச்சு வர குடிச்சிட்டு இருக்கிறான். இதுல பையன் ஜூல் வேற சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அப்பப்போ அவன் கொடுக்குற வேலையை செஞ்சாலும் இங்க மர வேலை செய்ய வருது, இந்த ஸ்கூல் பக்கமா நின்று பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ரெமிக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் போதை தலைக்கேறி வந்து நம்ம ஹீரோனை பயங்கரமா கண்ணாப்பினான்னு திட்டுறான். நீ வந்ததுக்கு அப்புறமா தான் பசங்க யாருமே வேலை பார்க்கறது கிடையாது, இப்படியே போச்சுன்னா விவசாயம் யாருமே பண்ண மாட்டாங்க, ஊர்ல சொல்ற மாதிரி நீ வந்ததுக்கு அப்புறமா தான் என் பொண்ணும் இந்த ஜானுடைய பையனும் ஓடி போயிட்டாங்கலாம் சொல்லி பேசிட்டு மொத்தத்துல இந்த ஸ்கூலே இருக்கக்கூடாது, நான் தீ வச்சு அடிக்க போறேன்னு சொல்றப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மேயர் பலாகர் அவன் செவுல விட்டுருதாரு. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நடு வீட்டுல பணத்தை வச்சுட்டு என்னமோ சம்மந்தம் இல்லாம கத்திட்டு இருக்கிறேன்னு சொல்றப்போ, யோ மேயரு, நீ என்னதான் அந்த பொண்ணுக்கு நினைச்சத பண்ணி கொடுத்தாலும் அவ உனக்கு மசங்க மாட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி தானே நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நாங்க என்ன எல்லாரும் சம்மதிச்சு அந்த பள்ளிக்கூடத்தை கட்ட வச்சோம், எங்கிட்ட வாங்கின காசை நீங்க திருப்பி தர வேண்டாம், அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு மட்டும் எல்லாரும் சம்மதிங்கன்னு சொன்னேன். சரி ஓகே, கொடுத்த காசை வேணான்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பள்ளிக்கூடத்தை நாங்க கட்ட விட்டோம், இல்லைன்னா அந்த கருமத்தை எவன் கட்ட விட்டுருப்பான், நாங்க டவுன் ஹால்ல கட்ட விட்டுருப்போம் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம ஹீரோனுக்கு புரிய வருது, இந்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமா அவங்க பசங்களுக்கு கல்வி தேவை அப்படிங்கிற ஒரு ஆசையில இந்த பள்ளிக்கூடத்தை கட்ட விடல, மேயர்கிட்ட வாங்கின பணத்தை அவர் திருப்ப தர வேண்டாம் அப்படின்னு சொன்னதின் ஒரே காரணத்துக்காக தான் இவங்க சம்மதிச்சிருக்கிறாங்க. அப்பவும் இங்குள்ள மக்களுக்கு கல்வி தானா ஆசையை கொடுக்கல, மேயருடைய விருப்பத்துல தான் எல்லாருமே இந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு சம்மதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த உண்மை தெரிய வருது. போதில உலகிட்டு இருக்கிற ரெமி அங்க இருந்து அவங்க ஒய்ஃப் பிடிச்சு கூப்பிட்டு போயிருந்தாங்க. மேயருடைய அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா சர்ச்ல ரொம்ப சோகமா இருக்கிறா. பின்னால ஃபாதர் வந்து உட்காராரு. சோ நம்ம ஹீரோன் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த ஊரை விட்டு போகலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பக்கம் இவளை பத்தி தப்பா ஊர்ல போர்லையா பேசிட்டு இருக்காங்க. மேயருடைய விருப்பத்துல தான் இந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டுச்சு. சோ யாருக்குமே பள்ளிக்கூடமோ கல்வி மேலேயோ அக்கறை இல்ல. அப்புறம் எதுக்காக நம்ம இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டா. சோ போகிறதுக்கு முன்னால ஃபாதர் கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு சொல்றா, ஃபாதர், நான் செத்து ஒரு 10 வருஷம் ஆகுது, என்னைக்கு என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய கணவரும் இறந்து போனாங்களோ அப்பவே நான் போயிட்டேன், எப்பவோ செத்துட்டேன். ஆக்சுவலி இவங்க கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகைப்பட கலைஞர், அவர் வச்சிருந்த கேமராவை தான் நம்ம ஹீரோன் இப்போ வச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தின் போது தான் இவங்க வீட்டுல நெருப்பு வச்சாங்களாம். அந்த நெருப்பு விபத்துல தான் பாத்தீங்கன்னா இவங்க கணவரும் குழந்தைகளும் இவங்க கண்ணு முன்னாலே மரண மூலம் விட்டு உடல் கறி இறந்து போனாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பாரிஸ் கம்யூன்ல இணைஞ்சு போராட்டங்கள் பண்ணது, பயங்கரவாதத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பிடிச்சவங்களை ஜெயில போட்டாங்க போல. இப்போ சொல்ல போனா நான் ஒரு நடைப்பிணமா தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க வந்தது யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. மேயர் தான் கம்பல் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தை கட்ட வச்சிருக்காரு, இனிமேல் நான் இங்க இருந்து என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்ப வேதனையா சொல்றா. ஃபாதர் கூட ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாரு. இந்த பக்கமா மேயரை பாக்குறதுக்காக ஜான் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ ரெமியை பத்தி சொல்றாரு, தலைவரை, ரெமி இந்த மாதிரி குடிச்சிட்டு பேசிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல கோபப்படாதீங்க, அவன் சிச்சுவேஷன் அப்படி, அரசு மானியமா கடனை வாங்கி ஒரு நிலத்துல பயிரிட்டான், அது ஆலங்கட்டி மேல வந்து அடிச்சுட்டு போயிருச்சு, அந்த கடனை அடைக்கிறதுக்காக இருந்த நிலத்தெல்லாம் வித்துட்டான், பாவம் இன்னொருத்தங்க கிட்ட தான் கை கட்டி வேலை பார்க்க வேண்டிய நிலைமை, இதுல பொண்ணு வேற விட்டு போயிட்டா, ஒரு பொடியா இருக்கிறான், அவனும் சொல் பேச்சு கேட்காம உங்ககிட்ட வேலை பார்க்கறான், அப்பப்ப இந்த ஸ்கூலுக்கு போறதா சொல்லிட்டு அதை நினைச்சு வருத்தப்படுறான். இவ சொல்ல
சொல்லப்போனா பாவம் அவனுக்குன்ட்டு எதுவுமே இல்ல, நிராயுத பாணியா இருக்கிறான். இதெல்லாம் நினைச்சு அந்த குடிபோதையில தலைக்கேறி தான் பேசிட்டான், இதுவும் மனசுல எடுத்துக்காதீங்கன்ட்டு ஜானியை ரெமிக்காக எடுத்து பேசுறாரு. நான் அதெல்லாம் தப்பா நினைக்கலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்து நிக்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றப்போ மேயருடைய பொண்ணு இருக்கிறா. அப்போ நீ போய் இந்த மாட்டுக்கு பால் கரமா அப்படின்னு சொன்னா, இல்லப்பா எனக்கு படிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னதும் மேயருக்கு சுருன்னு கோவம் வந்துடுது. இதுக்கு தான் யாருமே படிக்க வைக்க கூடாதுன்னு நினைச்சோன்ற மாதிரி பொண்ணுடைய புக்கெல்லாம் தள்ளி விட்டுங்க பாரு, அப்பா சொன்னா ஒரு வேலையை செய்யணும், தட்டப்படாது, இந்த படிப்பு கிரிப்பெல்லாம் அப்புறம் தான் சரியா அப்படின்ட்டு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த ஆளு கண்ணா பின்னான்னு திட்ட அந்த பொண்ணு அங்கிருந்து பாவமா எஞ்சி போயிருது. ஜானும் அங்கிருந்து போயிருந்தாரு. இப்ப நம்ம ஹீரோன் வந்துட்டு ராஜினாமா கடிதம் கொடுத்து நான் இந்த ஊரை விட்டு போகலான் இருக்கிறேன், கல்வி முக்கியம் நினைக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிராமம் இருக்காதா, ஏதாச்சும் மாணவர்கள் இருக்க மாட்டாங்களா, அங்க தொடர்ந்து என்னுடைய பணியை ஆற்றுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்களா. அப்ப நீ போறதா முடிவெடுத்துட்டியா, என்னுடைய உணர்ச்சி உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க பணத்தை கொடுத்து எது வேணாலும் வாங்கலாம், கல்வியையோ இல்ல என்னையோ உங்களால விலைக்கு வாங்க முடியாது, எனக்காகத்தானே பண்றீங்க, இப்ப இதனாலே நான் கிளம்புறேன் சொல்றப்போ சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை பத்தி நீ இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, நீ யாருக்கு தான் லெட்டர் போடுற, அதையாச்சும் கடைசியா சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னா என்னுடைய நண்பர்களுக்கு. நாங்க ரிலீஸ் ஆயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா என் குழுவில் இருந்த சில பேர் மறுபடியும் ஆயுதம் தூக்கி போராட்டம் பண்ணாங்க, அவங்களை பிடிச்சி மறுபடியும் ஜெயில போட்டாங்க. அவங்களுக்காகத்தான் நான் கடிதம் அனுப்புறது போட்டோஸ் அனுப்புறதுன்னு அனுப்பிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்குமே என்னுடைய அரசியல் சித்தாந்தம் இதுதான், எல்லாருக்குமே பொதுவான நிலம் இருக்கணும், ஒருத்தன் வயிறு நிறைய சாப்பிட்டா எல்லாருமே வயிறு நிறைய தான் சாப்பிடணும், ஆனா இதை நான் மாணவர்களுக்கு நான் திணிக்க மாட்டேன், அது வேற இது வேற. சோ என்னுடைய நண்பர்களுக்கு தான் நான் வந்து கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இப்படி கேட்டுட்டு இருக்காங்களா. திடீர்னு பார்த்தா வெளியே என்னமோ சத்தம், மக்கள்லாம் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்க. ஓடி வந்து பார்த்தா முழுமை அடையாத எங்களுடைய பள்ளிக்கூடத்தை யாரோ நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. எப்பாடே பசங்களுக்கு அடிப்படையான கல்வி ஒரு பள்ளிக்கூடம் இது பொருளியாடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகி போயிருதுங்க. அப்படி வேதனையா இருந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ எரிஞ்சு போன ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே நம்ம ஜூல் வச்சிருப்பான் தெரியுமா, ஒரு கேஜ் மாதிரி, இந்த ட்ராப் மாதிரி வச்சிருப்பான். அந்த கேஜும் அதுக்கு பக்கத்துல ஒரு பூங்கொத்தும் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நெருப்பு வச்சது யாருன்னு பார்த்தா ரெமியா தான் இருக்கணும். மேயருடைய அம்மா இறந்தனைக்கு கூட நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நெருப்பு வச்சிருவேன்ட்டு கோவத்துல சொன்னான். சோ தன்னுடைய அப்பா தான் இதுல நெருப்பு வச்சிருக்காருன்ட்டு நம்ம ஜூல் சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிட்டான் போல. அந்த கோபத்திலேயே அந்த கேஜோட ரெமியை பாக்குறதுக்காக விறுவிறு நடந்து போறாங்க. அப்ப வழக்கமா அந்த குறை பேசக்கூடிய அந்த ரெண்டு லேடிஸ் பேசிக்கிறாங்க, நம்ம இவளை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோண்டி, மேயர் அவ்வளவு பணம் கொடுத்து நான் கட்டிக்கிறேன்னு சொல்றாராமே, இவன் தான் ஒத்துக்க முடிகிறாளாமே, அப்ப இவ்வளவு நாள் நம்ம இவளை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம், இவன் நம்ம நினைக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது, இது ஒரு மார்க்கமான லேடி தான் அப்படின்ட்டு பேசிட்டு நம்ம ஹீரோனும் கோவத்துல நேரா ரெமியை பாக்குறதுக்காக வாரா. ரெமி அவனுடைய பண்ணையில ஒரு கண்ணோட உட்காந்துருக்கான். இவளை பார்த்ததுமே கண்ணெடுத்து நீட்டுறான், என் பக்கத்துல வராத, சுட்டு பொசிக்கிடுவேன், என் வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி எதுவுமே சாதிக்கல, நான் ஒரு லாக்கி இல்லாதவன், என் பொண்ணு போயிட்டா, இப்ப என் பையனை என்னை விட்டு போயிட்டான், இப்ப என்கிட்ட ஒண்ணு இல்ல, இருக்கிற கோபம் ஆத்திரத்தெல்லாம் தோட்டா மூலமா ஹோமேல காமிச்சிடும் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க. அவங்க மனைவி கூட வந்துட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ட்டு அவங்க ஒரு பக்கம் நிக்க நமக்கு ரொம்ப பொறுமையா வராங்க. பக்கத்துல வராத, ஷூட் பண்ணிடுவேன். இல்ல ரெமி நீங்க என்ன சுட மாட்டீங்க, நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்றப்போ அப்ப என்ன நானே சுட்டுக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் பக்கமா கண்ணை வைக்கிறாரு. இவ பக்கத்துல வரா, நான் ஸ்கூலுக்கு நெருப்பு வைக்கல, நான் பண்ணலன்னு சொல்றப்போ ஆக்சுவலா இவர் வைக்கல எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பையன் ஜூல் இருக்கான் தெரியுமா, அவன் வீட்டை விட்டு ஓடிட்டான், அதான் மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டு வெறுமனை எம்டியா ஃபீல் பண்றாரு. பக்கத்துல போயிட்டு இவளும் கண்ணை பிடிக்க மனைவி போயிட்டு கட்டி ஆறுதல் படுத்துறாங்க. ஊர்ல இவர் தான் நெருப்பு வச்சதா சொல்லி பேசிக்கிறாங்க, அதனால என் புருஷன் ஜெயிலுக்கு போக கூடாது, நீங்க தான் சொல்லி தடுங்க அப்படின்ட்டு அவங்க மனைவி கூட கெஞ்சுறாங்க. ஆனா உண்மையிலேயே நெருப்பு வச்சது ஜூல் தான். அப்பா மேல உள்ள வெறுப்புல நெருப்பு வச்சு அவர் மேல பழிய போட்டு இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாத்துருக்கான். ஆனா தப்பிச்சு போகிறதுக்கு முன்னால மேயர் கடைசியா பாக்குறதுக்கு அவருடைய பண்ணையில ஒளிஞ்சிருக்கிறான். அவரு பாக்குறாரு, டே இங்கடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, கடைசி ஒரு முறை உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்றான். சரி கத்து கொடுத்த குரு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருப்பான் போல. என்னடா திடுதுப்புன்னு இப்படி எங்கேயோ கிளம்புறேன்னு சொல்றேன்னு கேட்டா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறேன், எங்க அப்பா என்னுடைய விருப்பத்துல தலையிடுறாரு, எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நான் வந்து பயணம் செய்ய போறான்ட்டு பெரிய மனச மாதிரி பேசுறான். இதை உட்காந்து அப்படியே ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்போ பெத்த அப்பா அம்மா உனக்கு தேவையில்ல, இப்படியே கிளம்புறேன்னு சொல்ற, உங்க அப்பா மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுறியே, உங்க அப்பா இடத்துல நானா இருந்தா ஃபேமிலியை விட்டு நான் ஊரை விட்டு தப்பிச்சு எங்கேயோ ஓடிருப்பேன். அவனை மாதிரி ஒரு தைரியமானவன், கடின உழைப்பாளி யாரையுமே இந்த ஊர்ல பார்க்க முடியாது. குடும்பத்துக்காகவே உங்களுக்காகவே அவன் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறான். தான் புள்ள தன்னை மாதிரி ஒரு கடின உழைப்பாளியா ஒரு விவசாயியா வரணும் அப்படிங்கறதுல ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குருஸ்தானத்துல அந்த சின்ன பையனுக்கு புரியுற விதத்துல சொல்ல அவனும் புரிஞ்சுக்கிறான். கட்பனா இந்த பக்கமா நம்ம ரெமி வந்து பாத்தீங்கன்னா தான் பையன் நெருப்பு வச்சதுக்கு நான் அந்த பழியை ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றாப்ல. ஆக்சுவலா இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, சின்ன தப்பு செஞ்சாலுமே உடனே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, அதனால அவன் வேண்டாம் நான்
போய்க்கிறேன்னு சொல்றப்போ இங்க யாருமே ஜெயிலுக்கு போறது கிடையாது, ஸ்கூலுக்கு பொறுப்பு நான் தான், என்கிட்ட யாராச்சும் விசாரிக்க வந்தா அதுவா பத்திக்கிட்டு எரிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லிப்பேன், உங்க பையன் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், பட் எங்க போயிருக்கான்னு தான் தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து தபால்காரர் வராரு. யோ ரெமி, உன் பையன் மேயர் வீட்டுல தான் இருக்கிறான், மேயர் கூப்பிட்டாரு அப்படின்னதும் மொத்தமா அங்கதான் வராங்க. ஸோ பையனும் பாத்தீங்கன்னா மேயர்கிட்ட உண்மையா ஒத்துக்கிட்டான் போல, நான் தான் நெருப்பு வச்சுன்னு சொல்லிட்டு. ரெமி நம்ம ஹீரோனும் அங்க வராங்க. ஸோ பையனும் மேயருடைய பொண்ணும் என்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பையனை பார்த்ததும் எமோஷனலா உடஞ்சு போயிருந்தாரு. போன பையன் திரும்ப வந்தது ஏதோ போன உசிரியே திரும்ப வந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு ஃபீல். ஆக்சுவலா வளர்த்த பொண்ணு அவ தான் விட்டு போயிட்டா, எங்க இருக்கிறானே தெரியல. அதே மாதிரி தான் நம்ம பையனையும் பார்க்க முடியாம போயிருமோன்னு ரொம்ப பதறி போயிருப்பான்ல. ஜூலும் மேயர் சொன்னதுக்கு அப்புறமா அப்பாவை புரிஞ்சுக்கிறான். ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்க, உனக்கு பிடிச்சதை பண்ணுடா, உனக்கு என்ன தோணுது அதை செய், அப்பா எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப மேயருடைய பொண்ணு ஏதோ வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப மேயர் வந்துட்டு இனிமேல் நீ வேலை எதுவும் பார்க்க வேண்டாமா, அப்பாவே பார்த்துக்கிறேன், இனிமேல் படிப்பு மட்டும் தான் அவனுடைய முழு கவனமா இருக்கணும், போ கூடவே ஜூலையும் கூப்பிட்டு அவனுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்ல, ஜூல் ஒரு நிமிஷம் அவங்க அப்பாவை பார்க்கறான். போடா உனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நல்லா படி அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே சந்தோஷமா போறாங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்து ரொம்ப பூரிச்சு போறா. இது மட்டும் இல்ல, மேயர் இன்னொரு சந்தோஷத்தையும் கொடுக்குறாரு. ரெமி பாத்தீங்கன்னா இப்ப வேலை இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கிறான். ஏகப்பட்ட கடன் வராச்சுல, எனக்குமே ஒரு உதவியாளர் தேவைப்படுது, நல்ல ஒரு சம்பளத்துல என்கிட்ட நீ வேலை பார்த்துக்கிறியான்னு சொன்னதும் உண்மையதான் சொல்றீங்களான்னு கேட்டா, ஆமா மேயருக்கு அசிஸ்டண்டா இருந்துக்கோ, நீ நினைச்சதை விட நல்ல சம்பளம், போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னதும் ரெமி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போறான். ஜானும் தபால்காரரும் கூட ஒரு வழியா ரெமிக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. ஒரே நாள்ல நம்ம மேயர் டோட்டலா அவங்க பொண்ணையும் முழுசா படிக்க சொல்லிட்டாரு, வேலை இது பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாரு, ரெமிக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் நீ கிளம்புறியா இல்ல இங்க இருக்கிறியா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க ஒரு மாதிரி யோசிக்கிறா. வேணாம், இப்ப எரிஞ்சு போன பள்ளிக்கூடத்தை விட நான் ரொம்ப சிறப்பா கட்டித்தரேன் ஏன் சொந்த காசுல இருந்து அப்படின்னு சொல்றப்போ, இப்ப நடந்த சம்பவங்களை வச்சு பாக்குறப்போ நம்ம ஹீரோனுக்கு இந்த ஊரை விட்டு போக தோணல. ஏன்னா ரொம்ப எதிர்ப்பு காமிச்சது ரெமி மட்டும் தான். ரெமியும் மாறிட்டான், மேயரும் கூட டோட்டலி சேஞ்ச் ஆயிட்டாரு. அப்ப இவ சொல்றா, நான் இங்க இருக்கிறதா இருந்தா ஜஸ்ட் டீச்சரா மட்டும் தான் இருப்பேன், நீங்க ஆசைப்படுற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான், வேணா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா, நீ இங்க இருந்தாலே எனக்கு போதும், ஒரு நாள் கண்டிப்பா என்னை ஏத்துப்ப, உன் மனசு மாறும் அப்படின்ட்டு நம்பிக்கையா சொல்றாரு. அவங்களும் சரி பார்க்கலான்ட்டு சிரிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. புது ஸ்கூல் கட்டுற வரைக்கும் பெரிய மரத்துக்கடையில தான் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புக்ஸ் எல்லாம் வந்து அவங்களே சொந்த செலவுல போட்டு வாங்கி கொடுக்குறாங்க போல. எது புக்ஸா அப்படின்ட்டு ரொம்ப ஆசையா குழந்தைகள்லாம் வாங்கிட்டு இருக்கு. நம்ம ஜூல் கூட அது ரொம்ப சந்தோஷமா வாங்கி படிக்கிறான். ஸோ குழந்தைகள் மகிழ்ச்சியா இந்த மரத்துக்கடையில கல்வி கற்கிற மாதிரி கடைசியா ஒரு போட்டோ எடுத்து தான் இந்த படமும் வந்து முடிஞ்சு போகுது. கடைசியா கிரெடிட் சீன்ல நம்ம ஜூல் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு ஷெல்ஃப் வந்து மரத்தாலே அடிச்சு வச்சு அதுல இன்னைக்கு வாங்கிட்டு வந்த அந்த புக்கை வைக்கிறான். வீட்டுல எதுவுமே இல்ல, எல்லாமே எம்டியா இருக்கு. அந்த புக்கை மட்டும் ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு சாப்பிட வந்து உட்கார்றான். ரெமீன் திரும்பி பார்த்துட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு டயலாக் சொல்றாரு, இப்ப எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா என் பையன் கிட்ட ஒரு புக் இருக்கு, இந்த புக்கால நாளைக்கு சமுதாயத்துல ஒரு ஜென்டில்மேனா இருப்பான், அதாவது எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நிராயுத பாணியா இருக்கிறோம், ஆனா என் பையன் கிட்ட கல்வி இருக்கு, அறிவு இருக்கு, கண்டிப்பா இந்த சமுதாயத்துல அவன் வாழ்க்கை உயரும் அப்படின்ட்டு ரெமி ரொம்ப சந்தோஷமா பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்ற மாதிரி தான் இந்த படம் ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சு போகுது. ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. புதுசா நம்ம இன்ஸ்டா ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கிறோம், அதுலயும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.